ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் ஜாங் பார்த்தீங்கன்னா சரியாக அடிச்சு போட்டிருப்பான். ஹீரோ அப்போ கூட உன்னால் முடிஞ்சதை பண்ணிடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் பார்த்தீங்கன்னா வேணும்னே ட்ரக்கை ஃபுல்லாக வச்சு ஒரு ஊசி குத்தி விட்டுருவான். ஹீரோக்கு அது குத்தினோடனே பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆகிட்டு இருக்க. ட்ரக்லோடு பார்த்த உடனே கேட்குறா, என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டு அது ரொம்ப சைடு எஃபெக்ட் வந்துருமே அப்படின்ட்டு. வரட்டுமா, அதனால தான் நான் கொடுத்தேன், உனக்கு தெரியாதா என்ன அப்படின்ட்டு. இன்னையோட உன்னோட கதி முடிஞ்சிச்சான்ட்டு அவன் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா துடிச்சிட்டு இருக்க, ஆஃப்டர் லைஃப்பில் மீட் பண்ணுறோன்ட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். கதவை சத்திட்டு வாங்கடா அப்படின்ட்டு இருக்க. இந்த ட்ரக் லார்ட் இருக்கல, அவள் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனாக இருக்கா, அதை கொடுத்துட்டு 10 நிமிஷம் தாக்கு பிடிச்சிக்கோ, அதுக்கப்புறம் நான் எப்படியாச்சும் நான் ஹெல்ப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு 10 நிமிஷம் தான் அதை தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே ஜாங் வந்துடுறான். வந்த உடனே இங்கே நம்ம ஹீரோவை காணோன்ட்டு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க பதறி அடிச்சுட்டு. அப்போ தான் ஹீரோவோட ஃபோன் இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்து அழுகு தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நான் க்ரைம் யூனிட் கிட்டே சொல்லியிருப்பேங்க, பட் ஹீரோவை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களால எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி போலீஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ இவங்களே தான் தேடி ஆகணும்ட்டு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. என்னடா பண்ணுறதுன்னு சீஃபெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்க. ஹீரோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ட்ரக் லார்ட் கொடுத்துருப்பாள் இன்ஜெக்ஷன், அது எப்படியோ எடுத்து போட்டுடுறாரு. போட்டதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட அவருக்கு கொஞ்சமாக மூச்சு விடுற அளவுக்கு வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை ட்ராக்ல ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. அவர் நல்லாவே எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு இவர் ட்ராக்கை உடைக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடையிற ஸ்டேஜில் தான் இருக்குது. அவர் டக்குன்னு ஓப்பன் பண்ணோன்னே இந்த கொரியன் சைனீஸ்க்குலாம் ஒரே ஷாக்கு, எப்பட்றா அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவனோட கார்லேயே மேலே போய் விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு அவர் எப்படியோ தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கே ட்ரக் லார்டெல்லாம் பார்க்குறா. இவ தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கோட ஓப்பனர் இருக்குல்ல, அது வேணும்னே லூஸாக விட்டுருப்பா. ஹீரோ தப்பிக்கணும்ட்டு. பார்த்தீங்களா இவ்வளோ நல்லவளாக இருக்கான் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் கொரியன் சைனீஸ் இருக்கான்ல, அவன் பால் பிடிக்கலான்ட்டு போகாத, அவன் போகட்டும், எப்படியோ இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அவன் செத்து தான் போகிறான், அவனே தப்பிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே மாதிரியே ஹீரோவும் போகிறாரு. பட் அவனுங்களோட ஆடுக அங்கேயே வந்துட்டானுங்க. ஹீரோ லிஃப்ட் கேட்டுட்டு இருப்பாங்க பாருங்க. அப்போ ஒருத்தன் கரெக்டாக இறங்கி ஹீரோவை கொள்ளுற அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாமல் போராடிக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா 2 சதக்குன்ட்டு ஏற்றிடுறான். காரில் வேற ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஹீரோவோட நிலைமை பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கைஸ். ஒரு பக்கம் அவருக்கு ஆல்ரெடி உடம்பு முடியாமல் இருக்க, இப்போ அவருக்கு ஃபுல்லாகவே இருக்குது. அவர் எப்படி வாழ்வாரா சாவாங்களான்ட்டு போயிட்டுருக்க. அங்கே ஊர் மக்கள் எல்லாருமே ஹீரோவை பார்த்துட்டு அவன் ஏதோ ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஹீரோவை வாண்டட் லிஸ்ட்டில் போட்டு விட்ருக்காங்க. ஊர் ஃபுல்லாக இப்போ போலீஸும் சேர்ந்து ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்க. இவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலான்ட்டு இவங்களோட டீவெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க, சீஃபு, ஹியூனு, ஹீரோயின்ட்டு. பட் யார்கிட்டையுமே ஹீரோ காட்டல. இப்போ ஹீரோ மட்டும் கண்டுபிடிக்கலன்னா ஒன்று போலீஸ் கையில் கிடைச்சாலும் பிரச்சனை, இல்லை அந்த மாதிரி அவனுக்கு கையில் கிடைச்சாலும் பிரச்சனைன்னு சீஃபுக்கெல்லாம் அல்லே இல்லை, ஹீரோவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும்ட்டு. மக்கள் எல்லாருமே ஹீரோ தான் குற்றவாளிங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்க. ஹியூனும் நியூஸ் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஹீரோவோட விஷயம் ரொம்பவே சீரியஸாக போயிட்டு இருக்கு, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும்ட்டு எல்லாம் பதறி அடிச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்போவுமே ஜிம் போவால, அங்கே போய் தேடிக்கிட்டு இருக்க. கிம்மு ஒரு வேளை ஹீரோ எங்கேயாச்சும் மாட்டினான்ட்டு அவனால் முடிஞ்ச பக்கம் தேடிக்கிட்டு இருக்கன்ட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் எங்கே தேடினாலும் சரி ஹீரோ கிடைக்கவே இல்லை. மற்ற ஆஃபீஸர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்ட்டு சீஃப் பார்த்தீங்கன்னா ஹியூன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. சரி நானும் போய் பார்க்குறேன்ட்டு ஹியூனும் தேடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜாங் இருக்கான்ல, அவனும் சரி ஹீரோவை தான் தேடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பையன் எப்படியாச்சும் அவனை போட்டுருங்க, போட்டால் அவங்களுக்கு எல்லாம் டாலர் கொடுக்குறேன்ட்டு சொல்லிட்டுங்கன்ட்டு அவன் ஏதோ பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம சீஃப் போகிறாரு. போனால் இவர் போகிறக்கு முன்னாடியே போலீஸ் எல்லாம் வந்துக்கிட்டாங்க. இப்போ அவருக்கு புரிஞ்சிருது எப்படியோ அவங்க கண்டுபிடிக்க விட மாட்டாங்கன்னு அடகு கடைக்காரர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போயிட்டுருக்க. அவர் போட பார்த்தீங்கன்னா மலையில் கொடை பிடிச்சிட்டு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஏன்னா அந்த ஊரில் இந்த சின்ன சின்ன ரவுடி, பெரிய பெரிய ரவுடிலாம் இருப்பாங்களே, டாப் டு பாட்டம் எல்லாத்துக்கிட்டையும் ஹீரோவோட ஃபோட்டோ அனுப்பி இந்த மாதிரி கண்டுபிடிச்சா நல்லா 2 கோடி பணம்ன்ற அளவுக்கு சொல்லி வச்சிருக்கான். அதனால இந்த திருடனுங்களும் சேர்ந்து நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. கமிஷனர் பார்த்தீங்கன்னா அந்நேரத்துக்கு எங்கேயோ ஊரை விட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இவன் தான் கேட்டிருப்பான் ஜாங்க, இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அதுவே நீங்கள் எனக்கு பெரிய செய்கிற உறுதின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா இவனோட வாட்ச் சிம்பிள் இருக்குல்ல, அதை கமிஷனர் கிட்ட கொடுத்துருப்பான். இப்போ கமிஷனர் ஜாங்கோட ஒரு ஆள் ஆகிட்டாரு. அதனால தான் அவன் சொன்ன மாதிரியே இவர் எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக ஊரை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹியூன் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் போயிருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு மேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு ஏதோ ஒரு இடம் இடிக்குது. டக்குன்ட்டு இவனோட வீடு தான். அங்கே போய் பார்க்குறான், வீட்டில் ஆளை காணோம். கரெக்டாக அவனுக்கு தெரிஞ்ச ஒரே இடம் இங்கே தான், வேற எங்கேயாச்சும் இருப்பானா அப்படின்ட்டு அவன் பார்க்கிங் லாட் இருக்குல்ல, அங்கே சும்மா சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி ஏதோ ஒரு காருக்கு பின்னாடி லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடான்ட்டு போய் பார்த்தா தான் தெரியுது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கான். விட்டு அவன் சித்துருவான் போல, ரொம்ப முடியாமல் கெடுத்துட்டு இருக்கான். ஜாங் பார்த்தீங்கன்னா எந்திரிட்டு ஹியூன் எழுப்பி விட்டுட்டு இருக்க. இவனால சுத்தமாக முடியல. ஹீரோ அப்படியே தள்ளாடிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு ட்ரக் லார்ட் இருக்கால, அவள் வந்துட்டா. வந்த உடனே சரி அவள் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஊசி போட்டுக்கிட்டு இருக்க. ஹியூன் என்னன்னு கேட்குறான். இப்போ மட்டும் நீ விடலைன்னா அவன் செத்தே போயிடுவான்ட்டு இவதான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊசி குத்தி விடுறா. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஹீரோ தாக்கு பிடிப்பான். அதுக்குள்ளே நீங்கள் எப்படியாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாகணும்ட்டு ஹீரோவை பார்த்து நீ ஓகே தானே அப்படின்ட்டு கேட்பா பாருங்க. அங்கே தான் தெரியும் ட்ரக் லார்ட் எவ்வளோ பெரிய நல்லவன்ட்டு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனீங்கன்னா தப்பிச்சிடுவான், இல்லைனா ரொம்பவே டேஞ்சர் தான் அவள் போயிட்டு இருக்க. ஹியூன் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் தேடி போகலான்ட்டு ஹீரோ வந்த மலையில் உட்கார வச்சுட்டு போயிட்டு இருக்கான். பட் இதெல்லாம் சீஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நாங்கள் எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் ஒன்று ரெடி பண்ணணும், நான் வேணா பக்கத்து ஊருக்கு போய் பார்க்குறேன் இன்சங்க்குன்ட்டு இவன் ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். பட் அதுக்குள்ளே அவனுங்களாம் விடுவானுங்களா? சீஃப் ஒரு பக்கம் எப்படியாச்சும் ஹீரோவை கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிட்டுன்னு பேசிட்டு இருக்க. ஆலம் சுட்டுறானுங்க.
ஹீரோ கரெக்டாக போகிற கார்லேயே ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஹியூன் பார்த்தீங்கன்னா எப்படியோ கார் எடுத்துகிட்டு வந்தனா, பட் இருந்தாலும் ஹீரோவோட நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்க. கொரியன் சைனீஸ் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். ஹியூன் காரை ஒரு ரிவர்ஸ் எடுப்பான் பாருங்க, எடுத்து இவனுக்கு தெரிஞ்சிருது எப்படியோ எங்கேயோ போறதுக்கு வழி இல்லைன்ட்டு. இன்னொரு பக்கம் இந்த கேங்ஸ்டரும் சரி ஜோன்ஸையும் சரி 2 பேரும் உள்ள ஜாலியாக உட்காந்து விளையாடிட்டு இருக்க. யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. அவனுக்கு தானே வந்து பார்த்தா தான் தெரியுது ரஷ்யன் மாஃபியா இருக்கான்ல, அவன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல, எப்படி இருக்கேன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கண்ணா பிடான ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுலேயே தெரியுது நம்மளுக்கு இவனோட நிலைமை என்ன இருக்குன்ட்டு. இவங்க வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால நம்ம உள்ள ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி ஆகணும்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ உள்ள இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் பிரச்சனை தானே, என்ன பண்றதுன்னு தெரியல. கரெக்டாக ஹியூன் இருக்கான்ல, அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க அண்ணன் எப்பவுமே எடுக்காதவன், என்னன்னு சொல்லி தொலைன்ட்டு கேட்டுட்டு இருக்க. அப்புறம் தான் ஹியூன் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுன்ட்டு வர சொல்லியிருக்கான். என்ன மேட்ருன்னு சீக்கிரமாக சொல்லுன்னு இருக்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும்ட்டு சொல்லிட்டு ரொம்ப எமர்ஜென்சின்னு கேட்க, இவன் கார்க்குள்ளே பார்க்குறான். கார்க்குள்ளே ஹீரோ இருக்கான். இருந்தோடனே இவனுக்கு சரியான கண்டு. ஏண்டா நீ கொஞ்சம் கூட நார்மலாகவே யோசிக்க மாட்டியா? இப்போ ஒரு புது பிரச்சனை வம்பிழுத்து வச்சிருக்க, இது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரியுமான்னு கேட்க, இல்லை நான் என்னோட சொத்தை கூட எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன், ஷேரில் சைன் பண்ணிட்டேன், எனக்கு நீ எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணு, ஒரு டாக்டரையும் ஒரு ரூமுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு பேப்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்க அண்ணனுக்கே ஷாக்கு. ஏண்டா நேற்று வந்தவனுக்காக நீ ஒரு ஷேரையே கொடுக்குற அளவுக்கு துணிஞ்சிட்ட, அந்த அளவுக்கு ஒர்த்தான் இருக்க, அவனை சைன் போட்டுட்டான்ல, இவங்க அண்ணனுக்கு சொத்து தானே வேணும், அதனால சரி நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்ட்டு ஏதோ ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லேடி டாக்டர் தான் போல. அவங்க சும்மா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ளீடிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, அதுதான் இவருக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அங்கே ஹீரோயின் வந்துட்டா. வந்த உடனே ஹீரோ எப்படி கலகலன்னு இருப்பாரு. இப்படி நிலைமையில பார்த்தோன்னே அவளுக்கே கஷ்டமாயிடுச்சு. அவள் உட்காந்து யார் என்னன்னு பார்க்காம அழுக ஆரம்பிச்சிடுறா. அங்கே எல்லா சுற்றியுமே ஏதோ எல்லாரும் வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துட்டு இருக்க. 3 நாள் டைமு, அதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துருக்கேன்ட்டு லாயர் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹியூனுக்கே பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 10க்கு ஒரு பக்கம் ஹீரோ இப்படி இருந்தாலும் ஹீரோயின் அவரோட கண்ணு முன்னாடியே அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ என்ன ஓகேவா தானே இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ கண்ணை முடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகேவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் ஹீரோ விட பரிதாரமாக ஹியூன் தான் நினைக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பயே கொஞ்சம் மயக்கமாகிற மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்க. எல்லாமே ஓகே ஆகிடும். இவ தான் கூட இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கே எல்லாரும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க. எப்படியாச்சும் நம்ம இது இப்போவே நிறுத்திடலாம், பேசாமல் வேண்டான்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க எல்லாமே ஹீரோ மேலே தான் காத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு பொறுக்கலை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவ ஏதோ கார் எடுத்துட்டு கன் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு பாட்டு போட்டு விட்டுட்டு என்னன்னா கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் கட்டுறாங்க. ஹியூன் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு எதனா பொருள் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனால் நான் ஹீரோவை தான் லவ் பண்ணுறேன், சொன்னதுக்கு லேட்டாக சொன்னதுக்கு சாரின்னு சொல்லியிருப்பா. அப்படிலாம் நீ சாரி சொல்லாத, எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குன்ட்டு ஹியூன் பார்த்தீங்கன்னா இன்னுமே இவ வருவாங்கிற அளவுக்கு நம்பிக்கிட்டு இருக்கான். இதுலேயே தெரியுது அவன் எவ்வளோ பாவம் அப்படின்ட்டு. கிரைம் யூனிட் ஹெட் கிட்ட போய் சீஃப் கமிஷனர் எங்கன்னு கேட்டுட்டு இருந்தா. கமிஷனர் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடியே பக்கத்து ஊருக்கு போனார், இன்னுமே வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நேரத்தில் தான் அவன் காணாமல் போவான், வேணும்னே பண்ணுறான் இருக்க. இங்கே ஹியூனுக்கெல்லாம் மனசையில் அப்படியே கல் நெஞ்சாக்கிட்டு அவளுக்கு அப்படி வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் சீஃபை கூப்பிட்டாங்கன்ட்டு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்ததா தெரியுது. இந்த தங்கப்பண்ணை இன்னைக்கு கோர்ட்டில் சப்மிட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவனை யாரோ கொண்டுட்டாங்கன்ட்டு கேஸ் வருது. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது தங்கப்பன் பார்த்தீங்கன்னா சும்மா போயிட்டு இருந்திருப்பான் காரில். அப்போது கரெக்டாக டனல் கிட்ட கார் நின்றுருக்கோம். என்னடா மேட்டர்னு பார்த்தா போலீஸ்காரங்களே இறங்கியிருப்பானுங்க. வேறு யாருமே இல்லை, அந்த கொரியன் சைனீஸ் இருக்கான்ல அவனோட ஆளுகளே போலீஸ்காரனை வச்சு இவனை கொள்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா உன் வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டல, வாயை திறந்து சாட்சியாக சொல்ல போறேன்ட்டு கார்லேயே அவனோட கதையை முடிச்சு விட்டுருப்பான். அப்புறம் தான் இனிமேலாச்சும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கன்ட்டு இவன் நடந்துட்டு இருக்க. நடந்தது எல்லாத்தையும் ஹியூன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக அவங்களோட வேலையாக தான் இருக்கும், அவனே போட்டுட்டானுங்கன்ட்டு. இப்போ ஜாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை, ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு வேலை வழி இல்லைங்கிற மாதிரி நிலைமை ரொம்ப சுச்சுவேஷன் போயிட்டு இருக்க. அப்போ தான் கிரைம் யூனிட்டோட ஹெட்டு சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு புது யூனிட் தொடங்குறாங்க, அதுக்கு கமிஷனர் போயிருக்காரு, அதுக்கு தான் எல்லாம் இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க 2 நாளான சொல்லிட்டு இருக்க. அதில் ஹியூன் இருக்கான்ல, அவன் ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசியிருப்பான் பார்த்தீங்களா, ஒரு லாயர். அந்த லாயர் தான் ஹெட்டு, பட் அவரும் அவங்க கூட தான் இருக்காங்க. அதுலேயே ஹியூனுக்கு புரிஞ்சிருது இவன் ஃபோன் எடுக்கல, இவனும் உள்ளதாக இருந்திருக்கான், எல்லாம் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. இப்போ 2த்துக்குமே வழி இல்லைன்னு எல்லாம் மண்டையை வச்சுட்டு சரி வீட்டுக்கு போய் எதனா க்ளூ கிடைக்குதான்ட்டு வந்து பார்த்தா அங்கே அந்த ரஷ்யன்காரன் ரத்த வெள்ளத்தில் மறந்துட்டு இருக்கான். பட் அவனுக்கு ஏதோ டார்கெட் பண்ண மாதிரி தெரியல, கை காலெல்லாம் சுட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னடா அடகு கடையை எப்படி மாற்றி வச்சிருக்கீங்கன்ட்டு அவன் வந்து பாய் பொழந்துக்கிட்டு இருக்க. அவன் ரத்த வெள்ளத்தில் மறந்துட்டு இருக்கான். குவான்சிங்கன்ட்டு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க, அவன் ஆளையே காணுன்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா கபோர்ட்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி ரஷ்யன்காரன் அந்த சவுண்டு வந்து பார்த்துருப்பான்ல, அவனும் இப்போ ஜாலியாக தான் ஏதோ எடுத்து வச்சுட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக எனக்கு புல்லட் எல்லாம் சவுண்டு கேட்டோன்னே கரெக்டாக பீரோக்குள்ளே போய் உட்காந்து ஒளிஞ்சிருப்பான். அப்போ அந்த ரஷ்யன்காரன் வந்தா பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவன் அந்த $1 பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாள். அதையெல்லாம் புக்கெல்லாம் படித்து பார்த்துருப்பான். படித்து பார்த்துட்டு தான் இவன் ஷூட் பண்ணிட்டு போயிருப்பான். இந்த நடந்த விஷயத்தில் குவான்சி பதறி அடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க, இந்நேரம் நானும் சேர்த்துருப்பேன் தெரியுமான்ட்டு பதறி அடிச்சுட்டு இன்னும் பதட்டத்தில் தான் இருக்கான். ஹீரோயினுக்கு கால் பண்ண அப்படின்ட்டு இருக்க. அவளுக்கு கால் பண்ணால் ஃபோனை எடுக்க மாட்டா. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது. ஒருவேளை ரஷ்யன்காரனை கொல்லணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவன் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்திருப்பான்ல, அப்போவே கொண்டிருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு பிளான்காக தான் இவளை விட்டு வச்சிருக்கான் அப்படின்ட்டு பக்கத்தில்
ஜீப்பில் ஏறவங்களுக்கு புரியல என்னவா இருக்கும்ட்டு. அப்போதான் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் ஒரு டைரி எழுதி வச்சிருப்பாள். அவன் வச்சுட்டு இருக்கும்போது தான் அதுக்கு அந்த ரஷ்யன் சொல்லியிருப்பான், உங்கள் அப்பா கொண்டது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. அது வேற இவர் இல்லை அவருன்ட்டு இவங்க மேலே பாதிப்பு சொல்லிட்டு இருக்க. சீஃப் பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் எல்லாமே உங்கள் அப்பா பேரை தான் சுற்றி வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த ரஷ்யன் மாப்பையா இருக்கான்ல, அவன் வேற யாருமே இல்லை ஓடல இருக்கான்ல அவனோட பையன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் கேட்டிருப்பான், இப்போ எதுக்கு என்கிட்ட சொல்கிற, முன்னாடியே சொல்லலை அப்படின்ட்டு. அவன் ரஷ்யா கையில் கன் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் கோவத்தில் ஷூட் பண்ணியிருப்பான். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஹீரோயின் நம்ம எடுத்து வச்சிருப்பாள் நோட்ஸ், அதை தான் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவள் ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக எடுத்து வச்சிருக்கா. அதுலேயே அவங்களுக்கு டவுட் வந்துடுது, ஹீரோயின் இதுக்கு தேவையில்லாமல் இந்த கேஸ் எல்லாம் சம்மந்தப்படுத்திட்டு இருக்கா, வேற எதுவும் இருக்கும் போல. ஃபர்ஸ்ட் நம்ம அவகிட்ட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவோம், அவகிட்ட இதெல்லாம் சொன்னா கண்டிப்பாக அது நான் க்ளூ கிடைக்கும் சீஃப் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே மாஃபியாவை தான் கட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவை வச்சு நின்றுட்டு இருக்க. அவன் யார்கிட்டயோ யாரையோ பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கான். வேற யாருமே இல்லை, ட்ரக் லார்ட் இருக்கால அவளை பற்றி தான். இந்த மாதிரி அவள் எங்கே போயிருக்கா என்ன ஏதுன்னு பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா அவன் எங்கேயோ போனா கார்ல ஏறி, அதுக்கப்புறம் அவள் போனதுக்கான அடையாளம் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த கொரியன் சைனீஸ் இருக்குல்ல, அவனுக்கு ஜியாங் கால் போட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்துருச்சு, பட் இன்னும் ட்ரக் தான் வரலன்னு இருக்க. ட்ரக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ட்ரக் லார்ட் இருக்கால, அவன் எங்கேயோ போயிட்டா கண்டுபிடிக்க முடியலன்னு கொரியன் சைனீஸ் சொல்லிட்டு இருக்க. அவன் எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியும், அவள் தேடிக்கிட்டு இருந்தால அவளோட அட்ரஸை கொடுத்துட்டு அவங்க அக்காவோட அட்ரஸை கொடுத்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரியே ட்ரக் லார்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போய் பார்க்குறா. என்னோட டீலை நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி கண்டுபிடிக்கணும்ல, அதுதான் இருக்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இன்சன்குள்ள சரக்கு எப்படி விற்கிறது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போதைக்கு கொரியன் சைனீஸோ இந்த ஜாங் இருக்கான்ல, அவங்க ரெண்டு பேரும் தான் பார்ட்னர்ஷிப்பு. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நடந்தது எல்லாமே ஒரு ட்ராமா மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. தூக்க கூட முடியல. அவர் எஞ்சி பார்க்குறாரு அவன் எப்படி அடிச்சு போட்டிருக்கான் அப்படின்ட்டு. கரெக்டாக அவர் கண்ணு முடிச்சிடறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீ ஓகேவா தானே இருக்க, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவர் என்னதான் பேசினாலும் சரி அவர் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சரியோடன்ட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. அவருக்கு பேசக்கூட முடியல. 5 நிமிஷத்தில் அப்படியே கொஞ்சமாக தூக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கம் ஒரு அவ்வளோ சங்கட்டமாக இருந்தாலும் சரி, ட்ரக் லார்டு இருக்கால அவள் இன்னொரு பக்கம் போய் அவங்க அக்காவை தேடிக்கிட்டு இருக்கா. ரூம்குள்ளே போனால் தான் தெரியுது ரூமே பார்த்தீங்கன்னா ஏதோ பங்களா மாதிரி கிடச்சிக்கு பாலடைஞ்சு போய். அவள் தக்கா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ வந்துட்டியா யார் நீ அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இவன் இந்த கிளிப்பு கொடுத்து என்னை யாருன்னு தெரியுதான்னு கேட்டுட்டு இருக்க. கிளிப்பு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இது என்னோட கிளிப்பு அப்படின்ட்டு அவங்க அக்கா ஃபுல்லாக பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. தங்கச்சிக்கு சரியான ஷாக்கு ட்ரக் லார்டுக்கு. நீ என்ன பண்ண, நான் அங்கே அனுப்பினல உனக்கு பதிலாக, அதுக்கப்புறமும் ஏன் உன் வாழ்க்கை இப்படி ஆச்சு, நாங்கள் எவ்வளோ நரகமாக அனுபவிச்சேன் தெரியுமா, நீங்கள் நல்லா இருப்பேன்னு நினச்சேன், நீ ஏன் இங்கே இப்படி இருக்க, என்னதான் உனக்கு ஆச்சு, நான் யாருன்னு ஞாபகப்படுத்து, நான் யாருன்னு சொல்ல அப்படின்ட்டு இவ பைத்திய மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்களா எனக்கு கேண்டி கொடுக்குறேன்ட்டு, கொண்டு வந்தீங்களா, நான் சைலண்ட்டாக இருந்தால் எங்கேயுமே போகலன்ட்டு, சொன்ன மாதிரி எனக்கு கேண்டி கொடுங்க, எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே ட்ரக் லார்டுக்கு தான் புரியுது அவளோட கேண்டி அவங்க அக்காவை எவ்வளோ எஃபெக்ட் பண்ணியிருக்குன்ட்டு. இன்னொரு பக்கம் டிவியில் நம்ம ஹீரோயின் எதையோ பார்த்துருப்பான்னு பார்த்தோம்ல, அது வேறு யாருமே இல்லை. இந்த ரவுடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தேடி ஃபுல்லாகவே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் ஹீரோக்கு முன்னாடி இந்த ரவுடிஸை பிடிச்சிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது ஹீரோவோட உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லைன்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா ஏதோ பாட்டு போட்டு விட்டுட்டு கிளம்பிட்டா. ஹீரோன் பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு போய் எல்லா பொருளை எடுத்துகிட்டு வந்திருப்பான்ல, வந்து பார்க்குறா ஹீரோயினை காணோம், எங்கடா போனா அப்படின்ட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். கரெக்டாக ஃபோனும் பண்ணி பார்க்குறா, நாட் ரீச்சபிள்னு வருது. அதே மாதிரி ஜிஹோனோட அசிஸ்டன்ட் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க வந்தாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ண சொல்லின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. வந்தவ பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 2 கன்னையும் வாங்கிட்டு போயிருப்பா. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டா, ஜாங் இருக்கான்ல அந்த இடத்துக்கு தான் போயிருப்பா. ஹியூனுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சோடனே அவள் தனியாக வேற போயிருக்கா. நடந்த விஷயத்த சீஃப் கிட்ட சொல்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கணும்னு அவங்க ஒரு பக்கம் அலறிட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா ஹியூனோட இடம் இருக்குல்ல அங்கே தான் ட்ரக்கில் சரக்கெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட மேலேயே போயிட்டா. போன உடனே சரி யார் கண்ணிலே படாமல் போயிட்டு இருக்க. ஹியூன் வேற எங்கேயாச்சும் அவள் போயிருக்காளாங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. பட் எங்கே போனாலும் அவள் யாரும் எங்கன்ட்டு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவள் கண்டிப்பாக ஜாங்கை தேடி தான் போயிருப்பா. நம்ம அங்கே போனால் தான் அவளை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இருக்க. அந்த அடக்கக்கார பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த கேஸை ரீசெண்டாக படிச்சுட்டு இருந்திருப்பாள். அதோட கேஸ் எல்லாம் இவரை பார்த்துருப்பாரு. பார்க்கும்போது அந்த ஷீட்ஸ் எல்லாம் ஒரு கபோர்டுக்குள்ளே தான் இருக்கும். அந்த கபோர்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அவள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கா. என்னன்னா அந்த ஓடெல்லாம் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட சொத்தெல்லாம் பையன் மாதிரி எவனோ ஒருத்தனுக்கு லீகலாக கரெக்டாக இருக்குது. அந்த பையன் மாதிரி கரெக்டானது வேறு யாருமே இல்லை, ஜியாங் தான் அப்படின்ட்டு. இப்போ ஜியாங்கோட ஃபுல் பேக்ரவுண்டு இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயின் போய் அவனை சுட்டாலா இல்லையாங்கிறத தவிர்த்து அடுத்த சீனில் ஒரே ஃபைட்டிங்காக பக்காவாக கொண்டு போயிருப்பாங்க. பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிவிடுங்க. அடுத்த சூப்பர் எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.